எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா மார்ச் மாதத்துக்கான ட்ரிக்ஸ் வீடியோ பார்க்க போகிறோம். இப்போ இந்த ட்ரிக்ஸ் வீடியோ நம்ம எப்படி எடுக்க போகிறோன்னா, இது 3வது மாதம், அதனால் 3ன்ற நம்பரை வச்சும் பவர் ப்ளஸ் பவர் நம்பரை வச்சும் நம்ம இந்த ட்ரிக்ஸ் வீடியோவை எடுக்க போகிறோம். இப்போ வாங்க நம்ம எப்படி இந்த மாதத்துக்கான ட்ரிக்ஸ் வீடியோ எடுக்கலான்னு பார்க்கலாம். இப்போ இதில் இந்த ட்ரிக்ஸில் நமக்கு 3 டிஜிட்டு ப்ளஸ் ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டு எல்லாமே பாஸ் ஆகலாம். ஃபெயில் ஆகிறதுக்கான சான்ஸ் இல்லை. இப்போ நம்ம இதை எப்படி எடுக்க போகிறோன்னா, இதை எடுக்கிறதுக்கு நமக்கு ஃபஸ்ட்டு ஒரு கேல்குலேட்டர் வேணும். இப்போ கேல்குலேட்டரை நம்ம எடுத்துக்கணும். இப்போ இது ஒரு 2 ஸ்டெப்பில் பண்ணுற ட்ரிக்ஸ் தான் இது. என்னென்னா, ஒன்று நம்ம ட்ரா இப்போ ஃபஸ்ட்டு நம்ம 9ஆம் தேதியோட ரிசல்ட்டை எடுத்துக்கலாம். 9ஆம் தேதி ரிசல்ட் என்னென்னா 7052999. இதை வகுத்தல் 44ஓட வகுத்துடலாம். 7052999 டிவைடட் பை 44. இது கூட ப்ளஸ் 3. இப்போது நமக்கு வர ரிசல்ட்டில் புள்ளிக்கு இந்த பக்கம் இருக்க 3 நம்பர் தான் நமக்கான. இப்போது இதில் புள்ளிக்கு இந்த பக்கம் இருக்கிற நம்பரு நமக்கு ஒரு செட்டு. இதில் பவர் நம்பரை வச்சு இன்னொரு செட்டு எடுக்கலாம். இப்போ பவர் நம்பரை வச்சு எப்படி எடுக்கிறதுனா, இப்போது நமக்கு 0க்கு 5, அடுத்து 3க்கு 8, அடுத்தது 2 வந்திருக்கு, 2க்கு என்னென்னா 7. இது ஒரு செட்டு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா, இந்த கேல்குலேஷனில் நம்ம கொடுத்தது தான் போன அந்த 10ஆம் தேதிக்கான கெஸ்ஸிங்கு. அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு செட்டிலே 2 நம்பர் நம்மளுக்கு பாஸ் ஆகிருக்கு. 0, 2. இந்த 2 நம்பர் பார்த்தீங்கன்னா இதில் பாஸ் ஆகிருக்கு. இப்போ இந்த 2 நம்பர் பாருங்கள், 0, 2. நமக்கு இந்த 2 நம்பரு பாஸ் ஆகிருக்கு. அடுத்து 10ஆம் தேதிக்கான கெஸ்ஸிங் போகலாம். இப்போ 10ஆம் தேதி பார்த்தீங்கன்னா 10ஆம் தேதி வந்து ரிசல்ட்டு 2, 2, 4, 4, 2, 0. இது கூட டிவைடட் பை 500. அன்றைக்கான ட்ரா நம்பர் 510 ப்ளஸ் 3. இப்போ நம்ம போடலாம் வாங்க. 420 டிவைடட் பை 510 ப்ளஸ் 3. இப்போ நமக்கு புள்ளிக்கு இந்த பக்கம் வர 4 நம்பர் எடுத்துங்க. 4, 4, 3. இதுதான் நமக்கு வந்திருக்கு. இது கூட இதை நம்ம பவர் நம்பராக மாற்றுவோம். 4க்கு 9, மறுபடியும் 4க்கு 9, 3க்கு 8. இதை நம்ம பவர் நம்பராக மாற்றிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா பவர் நம்பராக மாற்றினதுலே நமக்கு 2 நம்பர் பாஸ் ஆகிருக்கு. இங்கே பாருங்கள், அடுத்த நாள் ரிசல்ட்டில் 9, 9. இது ஓகே. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இதுதான் ட்ரிக்ஸு. இப்படி தான் நம்ம வந்து ட்ரிக்ஸ் எடுத்து உங்களுக்கு நாங்கள் கெஸ்ஸிங் கொடுத்துட்ருக்கேன். அடுத்தது மறுபடியும் நான் உங்களுக்கு இன்னொரு அடுத்த நாள் தான் போட்டு காமிக்கிறேன். அடுத்தது 11ஆம் தேதி 11ஆம் தேதியோட ரிசல்ட் எடுத்து எழுதிக்கலாம். நம்ம 5, 4, 3, 7, 9, 9. இது கூட டிவைடட் பை 43 ப்ளஸ் 3. இப்போ நம்ம அதை போடலாம். அப்படியே வாங்க. 543 799. 543 799 டிவைடட் பை 43 ப்ளஸ் 3. இப்போது நமக்கு புள்ளிக்கு இந்த பக்கம் இருக்க 3 நம்பர் வந்து 6, 4, 9. ஓகேங்களா? இப்போ நம்ம இதை பவர் நம்பராக மாற்றிக்கலாம். 6க்கு 1, 4க்கு 9, 9க்கு 4.
இப்போ அடுத்த நாள் பார்த்திங்கன்னா நமக்கு அதுலேயும் 2 நம்பர் பாஸ் ஆகிருக்கு. பாருங்க 4 9 இல்லை 4 9 வந்திருக்கா, இவ்வளோதான். இதுதான் நம்ம கெஸ்ஸிங் எடுக்கிற விதம். நம்ம இதை வச்சு தான் உங்களுக்கு கெஸ்ஸிங் எடுத்து கொடுவோம். இது இல்லாமல் நம்ம இப்போ அடுத்தது வந்து நம்ம 12ஆம் தேதிக்கான கெஸ்ஸிங் எடுக்கலாம். 12/3 12ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா 306 349 இதுதான் அன்றைக்கான ரிசல்ட். இதை கூட அன்றைக்கான ட்ரா நம்பர் வந்து 614 + 3. இப்போ போடலாம் வாங்க. 306 349 / 614 + 3. இப்போ நமக்கு புள்ளிக்கு இந்த பக்கம் இருக்க நம்பரு 501. இதில் நம்ம பவர் நம்பராக மாற்றலாம். 5க்கு 0, 0க்கு 5, 1க்கு 6. இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு வந்திருக்கிறதுலே இப்போ இதில் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு நம்பர் பாஸ் ஆகிருக்கு, 5 மட்டும் பாஸ் ஆகிருக்கு. இப்போ 5 வந்திருக்கு. 5 பார்த்திங்கன்னா நமக்கு கெஸ்ஸிங்லேயும் 5 வந்திருக்கு, பவர் நம்பர்லேயும் 5 வந்திருக்கு. இப்போ இந்த ரெண்டுத்துலேயும் நமக்கு ஒரே நம்பர் வந்ததுனால இதை நம்ம தைரியமாக போடலாம். கண்டிப்பாக வின்னிங் இருக்கும். இதை நீங்கள் போட்டிங்கன்னா கண்டிப்பாக வின்னிங் இருக்கும். இப்போ நம்ம அடுத்த நாள் இது பார்க்கலாம். 13ஆம் தேதி 13/3 13ஆம் தேதி பார்த்திங்கன்னா 520 875 / ட்ரா நம்பர் பார்த்திங்கன்னா 44 + 3. இப்போ நம்ம இதை போடலாம். 520 875 / 44 + 3. இப்போது நமக்கு புள்ளிக்கு இந்த பக்கம் இருக்க 3 நம்பர் 8 4 1 இது கெஸ்ஸிங் நம்பர். இதை நம்ம பவர் நம்பராக மாற்றிக்கலாம். 8 3 4க்கு 9 1க்கு 6 இது பவர் நம்பர். இப்போ அடுத்த நாள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 9 பாஸ் ஆகிருக்கு. இப்போ நம்ம பார்த்திங்கன்னா 8 3 பாருங்கள் 8 வந்திருக்கு 3 வந்திருக்கு, 2 நம்பர் பாஸ் ஆகிருக்கு. இது ரெண்டுத்துலேயுமே கெஸ்ஸிங் நம்பர்லேயும் நமக்கு வந்திருக்கு, பவர் நம்பர்லேயும் நமக்கு வந்திருக்கு. அதனால் இப்போ நம்ம நாளைக்கான கெஸ்ஸிங் பார்க்கலாம். இப்போ 14ஆம் தேதியோட ரிசல்ட் எடுத்துப்போம். 14ஆம் தேதி என்னென்னா 569 383 இது கூட / 746 + 3. இப்போ வாங்க பார்க்கலாம். 569 383 / 746 இது கூட +3 போட்டிங்கன்னா நமக்கு வரது 766. இது நம்மளுடைய கெஸ்ஸிங் நம்பர். இது நம்ம பவர் நம்பராக மாற்றிக்கலாம். 7க்கு 2 6க்கு 1 1. இப்போ பார்த்திங்கன்னா இதுதான் நமக்கு நாளைக்கான கெஸ்ஸிங் நம்பர் 766 211. இந்த நம்பர் கண்டிப்பாக பாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. நம்ம இது வரைக்கும் கொடுத்துருக்க எல்லாமே இந்த மாதிரி கேல்குலேட் பண்ணி கொடுத்துரு பாஸ் ஆகிருக்கு. இது இல்லாமல் நம்ம நிறைய ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி தான் உங்களுக்கு கெஸ்ஸிங் கொடுத்துட்ருக்கோம். இதை நாளைக்கு நீங்கள் போட்டிங்கன்னா அதிகமான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் போட்டு பாருங்கள். அந்த மாதிரி நம்ம எல்லா வீடியோவிலும் சொல்கிற மாதிரி தான் இப்போ சொல்கிறோம். நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இதை போட்டு நம்ம வின் பண்ணலாம். நாங்கள் எடுத்து கொடுக்குற கெஸ்ஸிங் மிஸ் ஆகாத இருக்கணுன்றதுக்காக நாங்கள் நிறைய ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணுறோம். அதை நீங்கள் நம்பி போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வின் பண்ணலாம். ஓகே, நம்ம இப்போ இதோட முடிச்சுக்கலாம். இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இதோட இன்னொரு ட்ரிக்ஸு இல்லை இன்னும் விளக்கமாக நான் வந்து அடுத்த ஒரு ட்ரிக்ஸ் வீடியோவில் உங்களை பார்க்கலாம். நாளைக்கா கெஸ்ஸிங் வீடியோ நம்ம சேனலில் கண்டினியூவாக எப்பவுமே போடுற மாதிரி போடுவோம். தேங்க்யூ.